ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஷார்ட்டாக பலூன் ஹேண்ட் வச்சு ரொம்ப சிம்பிளாக எப்படி வெட்டி தைக்கலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்காக நான் இன்றைக்கி 1.5 மீட்டர் அளவு கிளாத் எடுத்திருக்கேன், காட்டன் கிளாத். நம்ம ஃப்ரண்ட் பேக் ரெண்டும் தனித்தனியாக கட் பண்ணுவோம். அதுக்காக துணியை நீல வாக்கில் ஃபஸ்ட்டு சிங்கிளாக மடித்து போட்டுக்கலாம். துணி ஒரே மடிப்பாக இருக்குது. மேல் பக்கத்தில் அன்னியூனாக இருக்கிறதுனால இந்த மாதிரி கோடு போட்டுட்டு அதுக்கு கீழே நம்ம டாப்போட ஃபுல் லென்த் எடுத்துக்கலாம். டாப்போட ஃபுல் லென்த் எனக்கு 26 இன்ச். அது கூட தையலுக்காக 2 இன்ச் சேர்த்து 28 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். நாம் இன்றைக்கி தைக்க போகிறது 32 இன்ச் மார்பு சுற்றலுக்கான டாப். துணியை அப்படியே நான் மடித்து போட்டிருக்கேன் சிங்கிளாக ரெண்டாக. இப்போ ஆஃப் ஷோல்டர் 7 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ஆம் ஹோல் லென்த் அதை 7 இன்ச் வச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டு விட்டுடலாம். இப்போ இதுக்கு கீழே ஒரு லைன் போட்டு இந்த மாதிரி விட்டுடலாம் எல் ஷேப்பில். இந்த லைனில் நம்ம மார்பு சுற்றல் எடுப்போம். இப்போ 1.5 இன்ச் பின்பக்கத்துக்கான ஹார்ம் ஹோல் கர்வ் இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். நம்முடைய மார்பு சுற்றலை 32 இன்ச். அதை 4ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 8 இன்ச் வரும். அது கூட 1 இன்ச் சேர்த்து 9 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். வெளியே தையலுக்காக 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து வெஸ்ட்டுடைய லென்த்து 14 இன்ச் மீடியம் சைஸ்க்கு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். வெஸ்ட்டு விட்த் 28 இன்ச். அதை 4ஆல் டிவைட் பண்ணும்போது 7 இன்ச் வரும். அது கூட 1 இன்ச் லூசிங்காக சேர்த்துக்கலாம். வெளியே தையலுக்காக 1.5 இன்ச். அடுத்து இடுப்பினுடைய நீளம் மார்க் பண்ணிக்கலாம். ஹிப் லென்த் 20.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டு விட்டுடலாம். ஹிப்புடைய சுற்றலை 34 இன்ச். அதை 4ஆல் டிவைட் பண்ணும்போது 8.5 இன்ச் வரும். அது கூட 1 இன்ச் சேர்த்து 9.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். வெளியே தையலுக்காக 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். கீழே 1.5 இன்ச் அங்கே கொடுக்க வேண்டாம், 1 இன்ச் கொடுத்தா போதும். இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கீழே வரைக்கும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து கழுத்துனுடைய அகலம் 3 இன்ச். பின் கழுத்துக்கு நீளம் 2.5 இன்ச் வச்சு இந்த மாதிரி கழுத்துனுடைய ஷேப் வரைஞ்சிக்கலாம். இவ்வளோ தான் பின்பக்கத்துக்கான மார்க்கிங் ரெடி ஆகிட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அங்கங்கே நாச்சஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நாச்சஸ் போட்டு எடுத்து வச்சாச்சு. இப்போ மீதி இருக்க கிளாத்தை இந்த மாதிரி திரும்பியும் சிங்கிளாக ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். பேக் சைடு கூட 2 இன்ச் எக்ஸ்ட்ரா வர மாதிரி துணியை மடித்து போட்டிருக்கேன். மீதி இருக்க துணி வேஸ்ட்டாகாமல் இந்த மாதிரி நான் துணி மடித்து போட்டிருக்கேன். இந்த ஓரத்தில் அந்த மடிப்பு பக்கத்தில் நம்ம 2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டு விட்டுடலாம். இந்த மாதிரி மீதி வர துணியில் எல்லாமே சின்ன பிள்ளைங்களுக்கு நான் ஃப்ராக் தைக்கிறதுக்காக இந்த மாதிரி மிச்சம் பண்ணி வச்சுக்கிடுவேன். இப்போ நம்ம மார்க் பண்ண இடத்துக்கு வெளியே, அதாவது 2 இன்ச் மார்க் பண்ணதுக்கு வெளியே பேக் சைடோட கிளாத்தை போட்டுக்கலாம். போட்டுட்டு சைடில் ஆசிட்டிஸ் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பேக் சைடோட துணி எடுத்துக்கலாம். ஆம்ஹோல் பக்கத்தில் ஒரு 1/2 இன்ச் அளவு உள்பக்கம் இந்த மாதிரி குளித்து நம்ம முன்பக்கம் ஆம்ஹோல் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து கழுத்துனுடைய அகலம் 2 இன்ச் மார்க் பண்ணதுக்கு அந்த சைடு 3 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். கழுத்துனுடைய நீளம் நான் 6 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு நம்ம கோடு போட்டுட்டு இதுக்குள்ளே கழுத்துடைய ஷேப் வரைஞ்சிக்கலாம். உங்களுக்கு என்ன கழுத்து வரையணுமோ அது வரைஞ்சிக்கோங்க. நான் இதில் வி கழுத்து தான் கொடுக்க போகிறேன். அடுத்து நம்ம 2 இன்ச் மார்க் பண்ண இடத்துல நான் 11 இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் 10 இன்ச் 11 இன்ச் 12 இன்ச் எவ்வளோனாலும் நம்முடைய விருப்பப்படி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 10.5 இன்ச் மார்க் பண்ண இடத்து வரைக்கும் இந்த மாதிரி தைச்சிருக்கேன். அதுக்கு கீழே தைக்கக்கூடாது. 10.5 இன்ச் வரைக்கும் இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதில் இந்த மாதிரி கழுத்து ஷேப் கொடுத்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கழுத்து ஷேப் இந்த டிஷர்ட்டுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி கழுத்து ஷேப் கொடுத்துருக்கேன். இந்த கோட்டை கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் நீட்டி விட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கழுத்துடைய ஷேப் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து கழுத்தை ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி கழுத்துடைய ஷேப்புக்கு பட்டி கட் பண்ணி எடுத்து நம்ம கழுத்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சென்டரில் 2 இன்ச் இடம் விட்டுருக்கோம். அதில் தையல் போட்டு விட்டது இந்த மாதிரி சென்டரில் இந்த மாதிரி பிடிச்சிட்டு
நம்ம மற்ற கிளாத்தில் அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இது காட்டன் கிளாத்துங்கிறதுனால இந்த மாதிரி கையை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டாலே நல்லா படிஞ்சு வரும். இப்போ பாருங்கள், முன் பக்கத்தில் இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு டிசைன் வந்து கிடைக்கும். இப்போ கழுத்தினுடைய பட்டியை வச்சுட்டு 1/2 இன்ச் இடைவெளியில் நம்ம வந்து கழுத்தை ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்கவங்களுக்கு கழுத்து எப்படி ஃபினிஷ் பண்ணுறங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியும். நம்ம மேக்ஸிமமாக கேன்வாஸ் ஷீட் வச்சு தான் கழுத்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துருப்போம். இந்த மாதிரி நம்ம தச்சு எடுத்தாச்சு. இதில் தையலில் படாத அளவுக்கு சின்ன சின்ன கட் கொடுத்து நம்ம கழுத்தை திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பிசுறு எல்லாமே நம்ம பட்டி கொடுத்த பக்கம், கழுத்துக்கு பட்டி கொடுத்த பக்கம் வர்ற மாதிரி வச்சுட்டு பட்டி மேலேயே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அந்த எட்ஜில் மெயின் கிளாத்தில் தையல் போடக்கூடாது. இந்த மாதிரி தைச்சி எடுத்தாச்சு. இப்போ சைடில் இருக்க துணியை வந்து நம்ம மடித்து தைச்சிக்கலாம். உங்களுக்கு எந்த அகலத்துக்கு இந்த பட்டி வைக்கணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு மீதி இருக்க கிளாத்தை நீங்கள் கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 இன்ச் இடைவெளியில் இந்த கிளாத்தை இந்த மாதிரி மடித்து தைச்சிட்டு ஹெம்மிங் பண்ணிக்கலாம். இல்லைன்னா மிஷினில் நீங்கள் தைச்சி கூட விட்டுக்கலாம். இந்த கிளாத்தை நான் உள்பக்கமாக வச்சுட்டு மெயின் கிளாத் பட்டி இந்த ரெண்டையும் சேர்த்து எட்ஜில் ஒரு கழுத்தில் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி தைச்சி எடுத்தாச்சு. இப்போ உள்பக்கத்தில் நம்ம ஹெம்மிங் பண்ணிக்கலாம். நான் இதில் ஒரு பெரிய தையல் போட்டு எடுத்துக்கிறேன். ஹெம்மிங் பண்ண நமக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் மிஷின் தையலே போட்டு கூட எடுத்துக்கலாம். முன்பக்க கழுத்து நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்தாச்சு. இதே மாதிரி பின்பக்க கழுத்து நம்ம வந்து தைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து பின்பாகம் கழுத்துக்கான பட்டி அந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பின்னாடி நம்ம வந்து திருப்பி தைக்கலை. நம்ம ஃபஸ்ட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். பின்பாகம் கீழே இருக்குது, முன்பாகத்தை இந்த மாதிரி மேலே நல்ல பக்கம் உள்பக்கம் இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். 2 ஷோல்டரையும் சேர்த்து தைச்சிக்கலாம். பின்பாகம் கழுத்து பட்டியை இந்த மாதிரி மேலே வச்சுட்டு நம்ம வந்து 2 சைடும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து ஷோல்டர் இன்விசிபிளாக சூப்பராக நமக்கு வந்து பெர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ வந்து திருப்பிக்கலாம். திருப்பிட்டு எக்ஸ்ட்ரா துணி இருந்தால் கட் பண்ணி விட்டுட்டு இப்போ பின்பாகத்தோட கழுத்துடைய பட்டி இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து ஹெட்ஜில் தையல் போட்டு விட்டுடலாம். பார்த்திங்கன்னா ஷோல்டர் எவ்வளோ ஃபினிஷிங்காக வந்திருக்குன்ட்டு இந்த மாதிரி தைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம வந்து கை வந்து ஜாயின் பண்ணணும். கைக்கான கிளாத்தை எடுத்துக்கலாம். துணி வந்து 4 மடிப்பாக இருக்குது. கையினுடைய உயரம் வந்து 11 இன்ச். நம்ம கீழே வந்து பட்டி தனியாக அட்டாச் பண்ணுவோம். அது வந்து 2 இன்ச்சுக்கு வரும். அப்போ நம்ம 9 இன்ச் வர மாதிரி கிளாத் வந்து கட் பண்ணணும். கீழே 1/2 இன்ச், மேலே 1/2 இன்ச் தையலுக்கு போகும். அதனால் 10 இன்ச் நீளத்துக்கு கிளாத் எடுத்திருக்கேன். அகலம் வந்து இந்த மாதிரி 14 இன்ச் இருக்குது. இப்போது ஆம்ஹோலோட லென்த்து 7.5 இன்ச், தையலுக்காக 1.5 இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டு விட்டுருக்கலாம். இப்போ இங்கே உள்ள துணியை வந்து நம்ம அளந்தோம்னா 5.5 இன்ச் அதிகமாக இருக்குது. நம்ம இன்றைக்கி பலூன் டிசைன் வந்து கட் பண்ணலாம். இப்போ நம்ம சென்டரில் மார்க் பண்ணியிருக்கோம். அதை வந்து நாச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். இது வரைக்குமே நம்ம வந்து ப்ளீட்ஸ் வைக்கணும். இப்போ கீழே ரா எட்ஜாக இருக்கிறதுனால அதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி கீழே நம்ம வந்து நாச்சஸ் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து கையினுடைய அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓரத்தில் 3.5 இன்ச் கைக்குழிக்காக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், 7.5 இன்ச் அப்புறம் 1.5 இன்ச் தையலுக்கு நமக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். கீழேயும் அடிக்கை சுற்றளவு வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக 1.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுட்டு நம்ம நாச்சஸ் போட்ட இடத்துல இருந்து கையினுடைய ஷேப் வந்து இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி வரைஞ்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போவே நம்ம வந்து முன்கை வளைவு கட் பண்ணாலும் கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா
ப்ளீட்ஸ்லாம் வச்ச பிறகு கட் பண்ணாலும் கட் பண்ணிக்கலாம். நான் இப்போவுமே கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி 1/2 இன்ச் உள்ள தள்ளி முன்கை வளைவு வந்து தைச்சிட்டு நீ வந்து சிங்கிளாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி முன்கை வளைவு வந்து கட் பண்ணிவிட்டு நாச்சஸ் போட்டுக்கலாம். இதேமாரி சென்டரில் நாச்சஸ் போட்டுக்கலாம். அடுத்து 2 பட்டி கிளாத் எடுத்துருக்கேன். 5 இன்ச் அகலம், அடிக்கை சுற்றளவு இருக்குது, அந்த அளவுக்கு நீளம் எடுத்துக்கலாம். இப்போது ப்ளீட்ஸ் வந்து வச்சுக்கலாம். நம்ம நாச்சஸ் போட்ட இடத்துக்கு 1 இன்ச் முன்னாடியே நம்ம வந்து ப்ளீட்ஸ் வந்து வைக்க ஆரம்பிக்கலாம். 1 இன்ச் முன்னாடியிலேருந்து ப்ளீட்ஸ் இந்த மாதிரி வைக்கிறேன். நீங்கள் எப்படி ப்ளீட்ஸ் வைக்கணும்னு நினைக்கிங்களோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். சின்னதாக வைக்கணும் வைக்கலாம், இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக வைக்கனாலும் வச்சுக்கலாம். இப்போ சென்டர்லேருந்து இந்த சைடு நம்ம ஒரே டைரெக்ஷனில் வந்து ப்ளீட்ஸ் வந்து வச்சுக்கலாம். முடிக்கும்போது பின்னாடி 1 இன்ச் சேர்த்து நம்ம வந்து ப்ளீட்ஸ் வந்து வச்சு தைச்சிக்கலாம். முன்னாடி 1 இன்ச்சு முன்னாடியே ப்ளீட்ஸ் வைக்க ஆரம்பித்தோம். அதேமாதிரி முடிக்கும்போது 1 இன்ச் சேர்த்து ப்ளீட்ஸ் வச்சு முடிச்சிடலாம். இப்போ கீழே வைக்கும்போது ஆப்போசிட் டைரெக்ஷனில் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதுவும் 1 இன்ச் முன்னாடியிலேருந்து நான் ப்ளீட்ஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வந்து கிளை மேலேயும் தைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் சென்டரை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து 5 இன்ச் அகலத்துக்கு பட்டி எடுத்ததை கீழே நல்ல பக்கம் மேல் பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி 1/2 இன்ச் இடைவெளியில் கையும் அந்த பட்டியும் சேர்த்து நம்ம வந்து தைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அந்த 5 இன்ச் பட்டியை இந்த மாதிரி திருப்பிட்டு ஓரத்தில் 5 இன்ச் மடிச்சுட்டு இந்த மாதிரி வச்சு நம்ம தைச்சி எடுக்க போகிறோம். 5 இன்ச் ஏன் எடுத்தோன்னா தைக்கும்போது பின்னாடி 1/2 இன்ச், அதே மாதிரி முன்னாடி மடித்து தைக்கும்போது 1/2 இன்ச் போகும். நமக்கு 2 இன்ச் அளவு பட்டி வந்து கிடைக்கும். கரெக்டாக 11 இன்ச் நீளம் வந்து நமக்கு ஹேண்ட் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி மடிச்சுட்டு எட்ஜில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான் இந்த பலூன் கேன் தைக்கிறது. இப்போது எக்ஸ்ட்ரா இந்த பக்கம் 1/2 இன்ச் இருக்குது, அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பக்கம் 1/2 இன்ச் இருக்கிறத கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்முடைய ஹேண்ட் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ முன்பக்கம் வர மாதிரி டாப்பில் வச்சு நம்ம வந்து 2 சைடும் கை அட்டாச் பண்ணிக்கலாம். நான் சென்டர்லேருந்து தைக்கிறேன். இந்த மாதிரி கை வந்து ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. இதே மாதிரி 2 பக்கமும் நம்ம வந்து கை ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கைக்கு 2 ஸ்டிச் போட்டு நம்ம 2 சைடும் கை ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம வந்து சைடில் ஜாயின் பண்ணிக்கலாம். சைடில் வந்து கீழே ஒரு 3 இன்ச் வந்து மேலே இடம் விட்டுருக்கோம். அது வரைக்குமே நம்ம வந்து தைச்சி எடுத்துக்கலாம். கீழே வந்து ஸ்லிட் வந்து வரும், சுடிதார் ஓப்பனுக்கெலாம் வர மாதிரி. அதுக்காக நான் 3 இன்ச் வந்து கீழே இருந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 3 இன்ச் மார்க் பண்ண இடத்துல வந்த பிறகு நம்ம நிறுத்திட்டு மேலமாக்க திரும்ப ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தைச்சி எடுத்தாச்சு. இப்போ சுடிதாருக்கு ஸ்லீட் தைக்கிற மாதிரி நம்ம வந்து ஸ்லீட் தைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து கீழ்ப்பகுதியில் 1/2 இன்ச் அளவு மடிச்சுட்டு திரும்ப 1/2 இன்ச் அளவு மடித்து நம்ம வந்து ஃபுல்லாக தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மேல் பகுதியில் ஒரு 4 பட்டன் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் இது அவசரமாக கொடுக்கறதுனால பட்டன் வச்சு ஸ்டிச் பண்ணல, பின்னாடி தான் ஸ்டிச் பண்ணேன். ஃபோட்டோ வந்து அட்டாச் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.